சம் கார்மேன் செல்வம் படம் பார்த்துட்டு இப்பதான் வந்தோம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படிலாம் லைஃப் ரன் பண்றாங்க அப்படின்றத வந்து தெள்ள தெளிவா காமிச்சிருந்தாங்க. இதே மாதிரி வந்து எல்லா ஃபேமிலியும் இன்னைக்கு அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு 100% மேட்ச் ஆச்சு இந்த மூவி. இதுல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு நிறைய அட்வைஸ் அதுல இருக்கு. நம்ம ஃபேமிலியில என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணா நம்ம ஃபேமிலிய ஹாப்பியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் இந்த மூவியை பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன், நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மூவி எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். வரும்போது தயவு செஞ்சு எல்லாரும் பசங்களோட வாங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகிறோன்றது பிள்ளைங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. 100% எனக்கு கரெக்டா இருந்தது. அதாவது எதாவது சொல்றேன்ல, இது வந்து மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கனெக்ட் ஆகும். எனக்கு உங்களுக்குன்னு கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே 100% இந்த மூவி கனெக்ட் ஆகும். நீங்க மத்த மூவில இருக்கிற மாதிரி டூயட் சாங், ஃபைட் இதெல்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து சமுத்திரகனி சார் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு குடும்ப தலைவர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் மாதிரி தான் அவர் இருக்காரு. அவரை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோவா அது மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி இருப்பாரு அந்த ஒரு ஃபீல் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே, அந்த மூவில இருக்க எல்லாருமே அவங்களோட ரோல் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த குட்டி பையன் சிங்கிள் டைலாக்கா இருந்தாலும் தூக்கி சாப்பிட்டுட்டான் இந்த மூவில. அவனுக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா. அந்த அப்பா பையன் பாண்ட் அது நல்லா இருந்தது. அதுதான் அவங்க அந்த மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது அதுல. அவங்க வந்து அவர் வந்து அந்த ஃபீல் பண்ணும்போது, வெளிநாட்டுல போயிட்டு ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க இங்க அப்பா பக்கத்துல இருக்கும்போது வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் செய்யும் போது, அங்க இருக்கும்போது அதெல்லாம் மிஸ் பண்றது, அதெல்லாம் வந்து நிறைய கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மூவி கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். செம்மையா இருந்தது. 100% பிடிச்சிருந்தது. தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். தேங்க்யூ. மூவி நல்லா இருக்கு. சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. புது ஆக்டர்ஸ் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டோரிஸ், அவங்களுக்குள்ள நடக்கிற இஷ்யூஸ், ரியல் லைஃப்ல என்ன இருக்கோ, நார்மலா ஒரு நடுத்தர குடும்பத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை காமிச்சிருக்காங்க. அவுட் சைட் கண்ட்ரில போனா எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் ஃபேமிலிய, கிரெடிட் கார்டோட யூசேஜ், அதனால நம்ம எவ்வளவு லோன் கட்டுறோம், எவ்வளவு கமிட்மெண்ட்ல போறோம், ஒரு டிரைவர் என்ன பண்ணுவாரோ அந்த கமிட்மெண்ட்டை அப்படியே காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய சவுண்ட் பயங்கரமான எஃபெக்ட் எல்லாம் கொடுக்காம சிம்பிளா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி காமிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா படம்ன்றது ஃபீல் ஆகல. நல்லா நடிச்சிருக்கவங்களும். சாங்ஸும் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் ஓகே, பார்க்க நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குன்னு கேக்குறீங்களா? அதான் ஃபேமிலி ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதனால கனெக்ட் ஆகுது. நம்ம ஃபேமிலில என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்து வீடாகிறதுல என்ன விஷயம் நடக்குமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் தான். அந்த சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு. எவ்வளவு விஷயங்கள் தேவைப்பட்டாலும் பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு போக கூடாது. நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம். என்ன மாதிரி கமிட்மெண்ட் வந்தாலும் ஃபைனலா ஃபேமிலி தான் முக்கியம்னு காமிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஆக்டர்ஸ் மாதிரி தெரியல, ஃபேமிலியில இருக்கவங்க மாதிரி தெரியறாங்க. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் அதான் மிஸ்ஸிங் பார்ட் மிஸ் ஆகக்கூடாது. ஃபேமிலியில இருக்கவங்க ஃபைனலா அவங்களதான் இருக்கணும். ஃபைனலா ஃபேமிலியோட எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் இருக்கிறத வச்சா அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கக்கூடாதுன்றது கிளியரா தெரியுது. ஆனா அது 100% நடக்காது. பட் மேனேஜ் பண்ணி நம்ம கைக்குள்ள எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு நம்மளால பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ல சிக்காம ஃபேமிலியை மிஸ் பண்ணாம போகணும். அவ்வளவுதான். படம் போச்சு. கமிட்மெண்ட்ல மிஸ் யாரும் லாக் ஆயிடக்கூடாது. இருக்கிறத மேனேஜ் பண்ணி பண்ணணும். அதான் மெசேஜ். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு சார். லைஃப்ல எல்லாருமே கனவுல ரொம்ப துன்புறுத்தக்கூடாது, இதை வேணும் அது வேணும்னு கேட்க கூடாதுன்றத தெளிவா இருந்துச்சு. நானுமே அப்படிதான் இருப்பேன். மிடில் கிளாஸோட ஃபேமிலி, எங்களை வீட்டு கதை அப்படியே இருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதான் சொல்றேனே, எங்களுடைய ஃபேமிலி கதை மாதிரியே இருந்துச்சு. அப்படியே நான் ரொம்ப என் கணவரை ரொம்ப இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டேன், இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைப்பேன். அது அப்படியே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல வந்து
ஆப்போசிட்டா காட்டியிருப்பாங்க. நான் வீடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நீ ரொம்ப நிறைய சம்பாதிக்கணும்னு இருக்கிறத வச்சு வாழணும். அதுதான் மெயின் ரீசன். சென்டிமெண்ட் வெளியூர் போயிடுவாங்களா சார், அது ரொம்ப கனெக்ட்ல ரொம்ப ஆச்சு. அந்த படத்துல பிரிஞ்சு போய் நான் வெளிநாட்டுல வாழ வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்கிற வரையும் லைஃப் ஒரே டைம் தான் வரும். லைஃப் திரும்பி பார்க்கறதுக்குள்ள திரும்பி வரவே வராது. அதனால இருக்கிற வரையும் உங்க ஃபேமிலியோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடன் வாங்க கூடாது சார். வாங்கலாம், மினிமமா வாங்கி நம்மளால என்ன சக்தி ஆகுமோ. ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்காம யாராலுமே வாழ முடியாது. நம்மளால எவ்வளவு கட்ட முடியும், எவ்வளவு முடியுமோ நம்ம லிமிட் என்னவோ அதை தான் வாங்கணும். அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது. நம்மளால என்ன முடியுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாத்துக்கணும். இருக்கிறத வச்சு வாழணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அப்பாடி அடி வாலிப்பா நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிச்சயமா இதை பாருங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க அப்படின்றத சப்ஜெக்ட் இல்லை, முக்கியமா அவங்க சொல்ல வர்றது அதுதான். பட் நல்லா அதை கான்செப்டை கரெக்டா கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லணும்ன்றத எந்த இடத்துலயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க ஃபேமிலி எங்க ரியல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களே வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குச்சு ஒரு சில சீன்லாம். பட் அதுதான் எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது தான். இன்னைக்கு சொசைட்டில இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் தான் மிடில் கிளாஸ்ல. ஸோ மிடில் கிளாஸ் எல்லாருமே பாருங்க, பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஒரு கனெக்டான ஃபிலிமா தான் இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா போகுது, லாஸ்ட்ல வந்து சமுத்திரக்கனி வந்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு தூரம் அச்சீவ்மெண்ட் பண்ணி போனாலும் கடைசியில மனைவி குழந்தைங்கிற ஒரு குடும்ப சூழ்நிலையில வந்து சேரணும் அப்படிங்கறதும் அபிநயா வந்து நல்லா நடிச்சிருக்கா. அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட சென்டிமெண்ட் வந்து நம்மள வந்து மனசு பாதிக்க வச்சிடுச்சு. யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், எந்த அளவுக்கு அன்பு பாசத்தை செலுத்தணும்னு கொஞ்சம் நேரத்துல வந்தாலும் நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் மனைவியும் பையனையும் விட்டு போனாலும் ரொம்ப அன்பா வந்து லாஸ்ட்ல சேர்ந்துட்டாப்ல. அதுதான் குடும்பத்துக்கு வேண்டியது. அதிகமான ஆசை வந்து ஆபத்தை உருவாக்கும் அப்படின்றது மனைவியா இருக்கிறவ கூட ரொம்ப டென்ஷன் பண்ணாம புருஷனை தான் கைக்குள்ள வச்சு நல்லபடியா வாழணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சென்டிமெண்ட் படம் தான். கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி லாஸ்ட் கிளைமேட்ல நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அற்புதமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு இப்படிதான் வாழணும், இருக்கிறத கொண்டு திருப்தி அடையணும். அந்த நாள்லயே சொல்லியிருக்காங்க, அதிக ஆசைப்படாத, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலானின்னு. அந்த தொழில் நிற்பத்தோட மன நிறைவோட வாழறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துருக்காங்க. எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் நம்ம ஊரு, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா தான் எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு ஒரு லாஸ்ட் கிளைமேட்டை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க.